நம்ம தமிழ்நாட்டில் தமிழக சட்டசபை தேர்தலுக்காக அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் எப்பப்பெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்களோ, ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் கூட்ட போறாங்களோ, இல்ல மக்கள் சந்திப்பு நடக்க போதோ அதுக்கு 1008 கால்குலேஷன், நிபந்தனைகள், கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி யாரு கொடுக்குறா இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான்னா, நேரடியா ஒரு கட்சி கொடுக்குதோ இல்லையோ, மறைமுகமா பல கட்சிகள் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படித்தான் தேர்தல் ஆணையம் இப்போ எல்லாத்துக்கும், எல்லா கட்சிகளுக்கும், அதாவது தேர்தல் பிரச்சார அனுமதி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சூழலுக்கு முன்னாடியே அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு மட்டும் எந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாலும், மக்களை சந்திச்சாலும் அதிக அளவுக்கு அழுத்தம் மேல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளுக்கும் நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில, குறிப்பா பாத்தீங்கன்னா நாளைக்கு சென்னையில பெரம்பூர்ல அந்த இடத்துல விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட சூழ்நிலை திடீர்னு இன்னைக்கு, நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பெரம்பூர்ல நடக்க போகுது. இன்னைக்கு அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக மக்கள் கூடக்கூடிய இடத்துல பள்ளத்தை தோண்டி போட்டு இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இரும்பு வேலியால் அது ஒரு விதமான ஏதோ வேலை நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கொந்தளிச்சு போய் தமிழக வெற்றி கழகத்தின் அபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு லெட்டரை சோசியல் மீடியா மூலமா எல்லாத்துக்கும் தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலே ஆகும். நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பால் ஆன தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன? இந்த நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என்று கூறி அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பதும் அல்லது அனுமதி மறுப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளுங்கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் எங்களுக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்தால் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையே ஆகும். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டிற்கு அனுப்ப போவது உறுதி. இந்த மாதிரி டிவிக்கே விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ஒரு செய்தியை தன்னுடைய சோசியல் மீடியா சமூக வலைதளம் மூலமாக மக்களுக்கு அவர் அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு பெரம்பூரில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு விஷயத்தை சமூக ஊடகங்கள்லேருந்து வெளியிட்டு மக்களை கொஞ்சம் அலர்ட் பண்ணுறது ஒரு தலைவனுக்கு அழகுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் இந்த கருத்தை நல்லபடியாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் எதிர்த்தா தான் அது போட்டி. ஒருத்தனை 10 பேர் எதிர்த்தா அந்த 10 பேருக்கு பலம் கிடையாது, இந்த ஒருவனுக்கு தான் பலம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரஜினிகாந்த் தேர்தலுக்கு வர்றப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றது ஒருத்தனை 10 பேர் எதிர்த்தா அந்த ஒருத்தன் தான் பலசாலி அப்படின்னு சொல்லியிருப்பாருமே. அது மாதிரி தான் இப்ப நடக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அத்தனை கட்சிகளும் சேர்ந்து எப்படி இந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பேருமே மறைமுகமா பல சதி வேலைகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எப்படிங்க தமிழ்நாட்டில்
எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை எந்த வித பிரச்சனையும் இல்லாம பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த தாவேகா டிவிகே கட்சிக்கு மட்டும் எங்கெங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தை வந்துக்கிட்டு எப்படித்தான் வந்துக்கிட்டு நடத்த விடாம ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி பழத்தை தோண்டி விட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது வேலிகள் அமைத்து அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ விஜய் அவர்கள் எப்பயுமே வந்துக்கிட்டு அந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தை சொல்லுவார் இல்லையா, இந்த தடவை தமிழக சட்டசபை தேர்தல் 2 கட்சிக்கு தான், ஒன்று தீய சக்தி ஒன்று தூய சக்தி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தடவை தமிழக சட்டசபை தேர்தலில் 2 பேருக்கு தான் போட்டி, ஓட்டு போடக்கூடிய போட்டி. ஒன்று இளைஞர்கள், ஒன்று வயதானவர்கள். இளைஞர்கள் போட்டு போடுறாங்களா ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை முதியவர்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்பது. ஏன் இதை அழுத்தமாக சொல்றேன்னா, நானும் ரொம்ப இடத்துல பார்த்துட்டேங்க. அதாவது பல வருடங்களா ஓட்டு போட்டுக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், டிவிகே டிவிகே டிவிகே, தாவேகா தாவேகா தாவேகா. ஆனா அந்த இளைஞர்களுக்கு எப்படி தன்னுடைய தலைவனுக்கு பிரச்சாரம் பண்ணணுங்கிறது தெரியல. ஆனா இவங்களுக்கு தெரியுது, இந்த வயசானவங்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு தெரியுது. அதை இளைஞர்கள் சொல்ல தெரியாம அமைதியா இருக்காங்க. இந்த அமைதி எல்லாம் எப்ப வெளிப்படும்னா, நடக்க இருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் ஓட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் ஓட்டு குத்துவாங்க பாத்தீங்களா, குத்தி ஒன்று டிவிகே ஜெயிக்கணும் இல்லாட்ட என்டிகே அழைக்கப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணுங்கிறது தான் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் அத்தனை பேருடைய ஆசையா நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றிய நம்ம தமிழக தேர்தலை பற்றிய அடுத்தடுத்த தகவல் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய வீடியோ பற்றி தான் மறக்காம லைக் போடுங்க. நம்ம பாமுத்துக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ அல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.